விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் வழக்கம் போலவே நம்ம ஏப்ரல் 1 15 வரைக்குமான தேதி காலகட்டத்தில் ஒவ்வொரு வியாபார தொழில் முனைவோர்களுக்குமான காலம் எப்படி இருக்க போகுதுங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். அதுலேயும் ஒரு சில தேதிகள் உங்களுக்கு பணங்காசை தரக்கூடிய தேதிகளாக அமையும், பண வரவுக்கான நாளாக அமையும். ஒரு சில தேதிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே தயவு செய்திடாதீங்க அப்படின்னு வரும். ஒரு சில காலங்கள் பிரயாணங்களால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நன்மை தரக்கூடிய காலங்களாக அமையும். அது எல்லாத்த பற்றியுமே நம்ம விரிவாக இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். எந்தெந்த தேதிகளை நான் சொல்லியிருக்கணும் அதை மிக சரியாக தேர்ந்தெடுத்து அதற்குரிய விஷயங்களை நீங்கள் செய்து வந்தால் வெற்றிங்கிறது உறுதியாக கிடைக்கும். உங்களுடைய விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்காகவே உங்களுடைய வியாபார பெயரை இலவசமாக சரிபார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதில் உங்களுடைய பிஸ்னஸ் நேம் கரெக்டாக இருக்கா இல்லையா, இப்போ ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸ் உங்கள் மனைவியோடைய பேரில் கூட நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுடைய பிறந்த தேதியையும் பிஸ்னஸ் நேமையும் அனுப்புங்க. ஒரு சில பேர் தன்னுடைய கணவருடைய பேரில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அவருடைய பிறந்த தேதியும் அவங்களோட அந்த பிஸ்னஸ் நேமையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னா யார் ஓனராக இருக்காங்களோ அவங்களுடைய தேதிக்கும் கூட்டிய நிற்கும் அந்த பிஸ்னஸ் நேம் சரியாக இருந்தால் தான் முழுமையான லாபங்களை தரும். அப்படி தரலைன்னா அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய இலவச பொது பலன்களை தருவேன். அதை பற்றின குறிப்பை இறுதி பகுதியிலையும் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. சனிக்குரிய 8, 17, 26 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ஏப்ரல் முதல் 2 வாரம், அதாவது 1 ஏப்ரல் 2025 முதல் 15 ஏப்ரல் 2025 வரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ஒரு சுமாரான ஒரு வாரமாகவே இருக்கும். அதே சமயத்தில் பெரிய ஃபெயிலியர்ஸும் இல்லைங்கிற மாதிரி இருக்கும். 50-50 வேலை செய்யும். ஒரு பக்கம் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு யாராச்சும் திடீர்னு உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி உதவுவாங்க, அல்லது இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் ஆர்டர்ஸே இல்லையே கையில் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. திடீர்னு அந்த மாதத்தை இந்த முதல் 2 வாரத்தில் உங்களுக்கு கையை கடிக்காத வண்ணம் அந்த ஆர்டர்ஸ் உங்கள் கம்பெனியில் ஓடும். ஸோ இது மாதிரியான ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகுதுன்னு சொல்லலாம் இந்த முதல் 2 வாரங்கள். அதுலேயும் குறிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சில தேதிகள் உங்களுக்கு வெற்றியை பெற்று தரக்கூடிய அமைப்பில் அது வேலை செய்யும். முதலாவதாக 4 ஏப்ரல் 2025 உங்களுக்கு பணம் காசு கைக்கு சேருவதற்கான ஒரு நல்ல நாளாக அமையுது. நீங்கள் ஆனால் முன்கூட்டியே ஃபாலோ பண்ணி வச்சுருக்கணும். உங்களுக்கு ஒரு பணங்காசு வரணும், இவ்வளோ நாள் அவங்க தரலை அப்படின்னு சொன்னால் அதற்கு முன்னாடியே நீங்கள் மிக சரியான தேடுதல்களில் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது அன்றைய தினம் கைக்கு சேரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்கும் ஏதேனும் ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸை இன்னொரு பிரான்ச்சாக எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்கன்னா அது ஏப்ரல் 14ஆம் தேதி வைத்துக் கொள்ளுங்கள். அது முழுமையான வெற்றியை தரும். அன்றைய தினமே பணம் காசு வருவதற்கான ஒரு தினமாகவும் உங்களுக்கு அமையுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். ஏப்ரல் 15மே உங்களுக்கான வெற்றி தேடி தரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளாக அமையுது. அதே போல் உங்களுக்கு எந்த தேதிகளில் எந்த ஒரு விஷயமே நீங்கள் செய்யாமல் தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு சில தேதிகள் இருக்குது. 8 ஏப்ரல் 2025 இந்த தேதியில் எந்த ஒரு விஷயமே தயவுசெய்து செய்யாதீங்க. அன்றைய தேதியில் உங்களுடைய முயற்சிகளுக்குரிய பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்காம உங்களை சிரமப்படுத்தும், அலைச்சலுக்கு உள்ளாக்கும். ஒரு சிரமம் தரக்கூடிய ஒரு ஃபெயிலியர் தரக்கூடிய நாளில் ஒரு முயற்சிகளை செய்துட்டு ஏன் கஷ்டப்படுவானே, அதனால் முடிந்தவரை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க அன்றைய தினங்களை. பணங்காசை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கைக்கு சேர வேண்டிய பணம்ங்கிறது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்தே தீரும். ஆனால் அதற்குரிய நாட்களுக்கு முன்னாடியே நீங்கள் முயற்சி செய்து வைக்கும் பொழுது தான் அது உங்களுக்கு பணங்காசு உங்கள் கைக்கு சேரும். இந்த 2 வார காலங்களில் நீங்கள் சென்று வழிபட வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிரக்ஷேத்திரங்களான திருப்பதி அல்லது ஸ்ரீரங்கம் சென்று வழிபட்டுட்டு வரலாம். வழிபாட்டுக்கு உகந்த தினமாக இந்த 12 ஏப்ரல் வேறு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அன்றைய தினம் பிரயாணம் செய்து ஒரு இடத்துக்கு போய் நீங்கள் உங்களோட வியாபாரம் செழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சென்று வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா
அது உங்களுக்கு பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். மேற்கொண்டு எந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வியாபார ரீதியாக யாருக்கும் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. பணம் காசு அதிகப்படியாக நீங்கள் கடனாக கொடுத்துடாதீங்க. முக்கியமாக சில பேர் அதிக வட்டிக்கு கடன் வாங்குவாங்க. இந்த 2 வார காலங்களில் மிக அதிக வட்டிக்கு தயவு செய்து கடன் வாங்காதீர்கள். இருப்பதை கொண்டே நீங்கள் உங்கள் பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு வாங்க. சில மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ஸ் கிளியர் ஆகிறதுக்கு முன்னாடியே புதுசாக போய் ஸ்டாக்ஸ் வாங்கி வைப்பாங்க. அதெல்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க. இருக்கிற ஸ்டாக்ஸை கிளியர் பண்ணிவிட்டு அந்த இன்கம்மை வச்சு நீங்கள் ஃப்ரெஷ் ஸ்டாக்ஸ் எடுக்க. சில பேர் அதை அப்படியே ரிவர்ஸில் பண்ணுவாங்க. இருக்கிற ஸ்டாக்ஸை வச்சுக்கிட்டே மேற்கொண்டு அதிக வட்டிக்கு கடன் வாங்கி புதுசாக ஸ்டாக்ஸ் இறக்குவாங்க. அது போன்ற தவறுகள் எதையுமே இந்த 2 வாரங்களில் செய்யாதீங்க. அது தேவையில்லாத பெரும் சிக்கல்களை வரக்கூடிய வாரங்களில் உருவாக்கி விட்டுடும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கான இலவச பலன்களுக்கான குறிப்புகளை இப்போ நான் சொல்ல போகிறேன். கவனமாக கேட்டுட்டு வாங்க. இந்த பகுதியை பார்த்த உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் நேம் நன்றாக அமைந்திருந்தால்தான் உங்களுக்கு 100% லாபங்கள் அப்படிங்கிறதே கிடைக்கும். அப்படி அமைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத இலவசமாக நான் சரிபார்த்து தரேன். அப்படி அமையலைன்னா என்ன செய்யணுங்கிறதையுமே என்னுடைய பொது பலன்களில் நான் என்னுடைய கன்சல்டேஷன் ப்ராசஸ் பற்றி நான் விளக்கமாக சொல்லுவேன். பட் காரணமின்றி காரியம் இல்லை. ஏதோ ஒரு விஷயத்தினால தானே உங்களுடைய பிஸ்னஸ் டல் அடிக்கும். ஏதோ ஒரு விஷயத்தினால தானே உங்களுக்கு லாபங்கள் சரியாக வராமல் இருக்கும். அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ யார் பேரில் பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ரொம்ப முக்கியம். அவங்களுடைய நேம், அப்புறம் பிஸ்னஸ் நேம், இது 3த்தையுமே எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண் இருக்குது, நீங்கள் அனுப்புங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புங்க. உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் நேம் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத என்னுடைய இலவச புது பலன்களாக நான் பதிவு பண்ணி அனுப்புகிறேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன முயற்சிகளை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் உங்கள் பிஸ்னஸ் சக்ஸஸை நோக்கி போகும், அல்லது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபங்கள் 100% உங்களுக்கு அடையும் அப்படிங்கிறத பற்றி நான் விரிவாக அதில் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களோட பிஸ்னஸ் நேம், குறிப்பாக சொல்லணும்னா பிஸ்னஸ் ஓனருடைய டேட் ஆஃப் பர்த், பிஸ்னஸ் நேம் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.